शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने कविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे विद्यारण्य स्वामी पातैः कृत पंचदशी प्रकरण ग्रंथे नवमोऽध्यायः ध्यान दीप प्रकरणः ध्यान दीप प्रकरणத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா சம்பாதி பிரமஞாயேன ஆரம்பிச்சது. சம்பாதி பிரமவது பிரம்ம தத்துவ உபாசியாபி முச்சதே, சம்பாதி பிரமயத்துல உபாசனையாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே வரும்போது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பிரம்ம தத்துவமானது இரண்டாக இருக்கு. சிரவணத்தினாலேயே அதை அடைய முடியும். சிரவணம்தான் பிரதானமாக இருக்கு. அந்த சிரவணமானது விசாரத்தினால வருகிறது. விசாரத்தினால வரக்கூடிய சிரவணமானது நிச்சயமாக ஞானத்தை கொடுக்கும். அது ஒரு ஃபேக்டாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஆனால் அது வரலான்னு நினைச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா இவனுடைய பிரதிபந்தகத்தினால அவனுக்கு எப்பொழுதுமே முமுட்சுன்ற எண்ணம் இருக்கே தவிர, ஸ்ருதியானது கிளியரா சிரவணம் பண்ணும்போது நீ முக்தன்னு சொல்லிட்டு முக்தன்னு சொல்லி இருக்கக்கூடிய சமயத்துல இவன் தன்னை முக்தனா நினைக்காம முமுட்சுவா நினைச்சது யாருடைய தப்பு இல்லையா? ஸ்ருதியினுடைய தப்பு இல்லை. அதனால சிரவணத்தினால தானே அப்படின்னு சொல்லி 30வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா ஆரம்பிச்சார். பிரம்ம சாட்சாத்கார ஸ்திதி சேவம் விசாரேன வினா நாம் ஆப்தோபதேச மாத்திரேன ந சம்பவதி குத்ரசித் அப்படின்னு சொன்னார். பிரம்மத்தை சாட்சாத்கரிப்பது அப்படின்றது விசாரம் செய்யாம முடியவே முடியாது. இது பரோட்ச ஞானம் மாதிரி ஒரு ஆப்த உபதேசத்தினால மாத்திரம் இது ஏற்படாது. அவாவா நினைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்படி சொன்னார். சொன்னது பரோட்ச ஞானத்துக்கு இப்போ பிரம்ம சாட்சாத்காரம் விசாரேன வினா நாம் அப்படின்னு சொன்னார். சிரவணம் இல்லாதிக்கு விசாரம் பண்ணாம பிரம்ம ஜானமானது வரவே வராது அப்படின்னாரு. அப்போ பாக்கி நாலேஜ் எல்லாம் எப்படி வரும்? பரோட்ச ஜானம்னா இதெல்லாம் இந்த குரு பக்தியினாலையும் மந்திரத்தினாலையும் இந்த மாதிரி விஷயங்கள்னால பரோட்ச ஜானமானது ஏற்படலாம். பரோட்ச ஜானத்துக்கு தேவை ஸ்ரத்த, அபரோக்ஷ ஞானத்துக்கு தேவை விசாரம். விசாரம் வினா யாருக்கும் வராது. விசாரிய அபரோக்ஷேன பிரம்மாத்மானம் ந வேத்தி சேத் அப்படின்னார். 32வது ஸ்லோகத்துல ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். விசாரிய அபி அபரோக்ஷேன பிரம்மாத்மானம் ந வேத்தி சேத். சார் விசாரம் பண்ணா வரும், விசாரம் பண்ணா வரும், சிரவணத்தினாலேயே வரும், சிரவணத்தினாலேயும் வரேன்னு சொல்றீங்க. சிரவணத்தினாலையும் வராத கேஸ் நம்ம பாக்குறோமே. நல்லா லெக்சர் எல்லாம் கொடுக்குறார், நிறைய படிச்சா மாதிரி ஒன்னும் பிரம்மஞானம் வந்தா மாதிரி தெரியல. விசாரியாப்பி அவர் என்ன விசாரம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆனா அபரோக்ஷேன ந வேத்தி பிரம்மாத்மானம் அப்படி வந்தா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அபரோக்ஷ அவசானத்வாத், அது அபரோக்ஷ ஞானம் வர வரைக்கும் அது யாராக இருந்தாலும் சரி பூயோ பூயோ விசாரையே, அது ஒண்ணுதான் சார் வழி. திருப்பியும் விசாரம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். பௌன புண்ணிய சிரவணம் குறியாது, அவ்வளவுதான். இதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் சொன்னார், ஆமரணம் நைவாந்தம் லபேச்சே இல்லையா? மரணம் வரைக்கும் விசாரிச்சு கூட அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் வரலன்னாக்கா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, பிரதிபந்தகங்கள் இருக்குப்பா, அவனுக்கு பிரதிபந்தகங்கள் போயிடுச்சுன்னா தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி 3 விதமான பிரதிபந்தகங்கள் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார். 3 விதமான பிரதிபந்தகங்கள் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பூத பிரதிபந்தம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் வர்த்தமான பிரதிபந்தம்னு ஒண்ணு இருக்கு,
இல்லையா? அதுக்கப்புறமாக பாதி பிரதிபந்தம் அப்படின்னு 3 விதமான பிரதிபந்தகங்கள் இருக்கு இல்லையா? பகுவாரம் அதிதேபி யதா ந ஆயாதி சேத் புனஹா. அப்போ என்ன சார் பண்றது அப்படின்னாக்க, ஆத்ம விசாரமானது கொஞ்ச நாள் பண்ணிட்டே இருந்தானே, ஆனால் எப்படி ஒரு அத்தியனம் பண்ணவனுக்கு அது திடீர்னு மறந்து போயிடுதோ, அது ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வரா மாதிரி இவன் இவ்வளவு நாள் மறந்து விசாரம் பண்ணிட்டே இருக்கான். பிரதிபந்தகம் வர்றதுனால இவனுக்கு அந்த நாலேஜ் ஆனது தடைபட்டு போச்சு. திடீர்னு ஒரு நாள் இவனுக்கும் சைக்காகும், நானே பிரம்மம் என்றது அவனுக்கும் வந்துவிடும் அப்படின்னு சொன்னார். சொல்லி இதுக்கெல்லாம் பிரமாண பூர்வமாக விசாரம் பண்ணணும் சார் இது நீங்க சொல்றத அப்படின்னு சொன்னா, சுரேஸ்வராச்சாரியார் ஆனவர் இத பத்தி கிளியர் கட்டா தன்னுடைய வார்த்திகத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னார். புனப்புன விசாரேபி 38வது ஸ்லோகம். ரொம்ப இதுல இருந்துதான் முக்கியமான ஸ்லோகங்கள். நம்மளுடைய பாயிண்ட் இன்னைக்கு இந்த வாரத்துக்கு அதுதான். 38வது ஸ்லோகத்துல புனப்புனஹா விசாரேபி விவித பிரதிபந்ததா நவேத்தி தத்துவம் இத்யேதத் வார்த்திகே சம்யகீரிகம். புனப்புனஹா விசாரேபி சார், எத்தனையோ வருஷமா படிச்சுட்டு இருக்காரு சார் வேதாந்தம் இல்லையா? புனப்புனஹா விசாரேன அப்படி விசாரம் செய்தா கூட அவனுக்கு வந்த மாதிரி தெரியலையே, இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, திரிவித பிரதிபந்ததா 3 விதமான பிரதிபந்தகங்கள் அவனுக்கு ஏற்படுகிறது. நவே தத்துவம் இத்யேதத், இந்த பிரதிபந்தகங்கள்லாம் பிரதிபந்ததா நவேத்தி தத்துவம். இந்த பிரதிபந்தகங்கள் 3 விதமான பிரதிபந்தகங்கள் இருக்கிறதுனாலதான் அவருக்கு இந்த விஷயமானது அறியப்படவில்லை அப்படின்ற விஷயம் வார்த்திகே சம்யகீரிகம். இந்த விஷயமானது வார்த்திகக்காரரான சுரேஸ்வராச்சாரியார் நன்றாக இதை உதாகரித்து விளக்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். எங்க விளக்கி இருக்கிறார் அப்படின்னாக்க, பிருகதாரண்யக உபனிஷத்துக்கு ஆச்சாரியால் எழுதின சம்பந்த வாக்கியம் இருக்கு. சம்பந்த வாக்கியம் ஒரு பேஜில் 1.5 பேஜில் முடிச்சு விட்டார். ஆனா அதுக்கு இவர் 1000 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த 1000 ஸ்லோகம் எழுதினதுல 203வது ஸ்லோகத்திலிருந்து 206வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியதான இந்த விஷயத்தை அங்க எடுத்திருக்கார். அததான் இங்க அவர் 294வது ஸ்லோகமாக அங்க சொன்னதை இங்க 39வது ஸ்லோகமாகவும், 295வது ஸ்லோகமாக சுரேஸ்வரர் எழுதின அப்படியே அதை எடுத்து வெர்பாட்டியும் எடுத்து இவர் 40வது ஸ்லோகமாகவும் இங்க போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றார். நமக்காக இறங்கி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. குதஹா தத் ஞானம் இதி சேத் தத்ஹி பந்த பரீட்சையாத். இந்த ஞானமானது எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 விதமான பிரதிபந்தகம் சொன்ன இல்லையா, அந்த பந்த பரீட்சையாத் பவதி. அந்த பிரதிபந்தகமானது நீங்குமே ஆனால் இல்லையா, அப்ப வந்துடும். அசாவதிச்ச பூதோவா வாவிவா வர்த்ததே அகவா அப்படின்னார். அந்த தடையானது அதவு இந்த பிரதிபந்தகமானது எப்படி இருக்கு, சில பேருக்கு அது பூத பிரதிபந்தகமாக இருக்கலாம், சில பேருக்கு வர்த்தமான பிரதிபந்தகமாக இருக்கலாம், சில பேருக்கு ஆவி பிரதிபந்தமாக இருக்கலாம். இந்த 3 விதமான பிரதிபந்தகத்தினாலதான் இவனுக்கு ஞானம் வரலையே தவிர, சிரவணத்தினால நிச்சயமா விசாரத்தினால இவனுக்கு ஞானம் வந்தே தீரும் அப்படின்னார். இப்ப அதுக்கு அவர் சொன்னார், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். முதல்ல பூத பிரதிபந்தத்தை எடுத்து அனலைஸ் பண்றார். எப்படி அனலைஸ் பண்றார் அப்படின்னா, இந்த சுரேஸ்வராச்சாரியார் எழுதின அது 12,000 ஸ்லோகம் இருக்கிற பிருகதாரண்யக வாக்கியம். அதெல்லாம் தேடிட்டு போய் நான் உங்களுக்கு சொல்றதை விட, அவர் என்ன பண்ணார், வித்யாரண்யரே என்ன பண்ணார், பிருகதாரண்யக ஸ்லோகத்தினுடைய வார்த்திகத்துக்கு எதை சுரேஸ்வராச்சாரியார் எழுதினாரோ அதுல இருக்கக்கூடிய சாரமான ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து அவர் வார்த்திக சாரஹா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த வார்த்திக சாரத்துல எடுத்ததான இந்த பூத பிரதிபந்தகத்தை எடுத்து அப்படியே 41வது ஸ்லோகமாகவும் 42வது ஸ்லோகமாகவும் போடப்படுற இல்லையா. அதுக்கு முன்னாடி ஒரு பிரில்யூடு கொடுத்தார். அதீத வேத வேதார்த்தோபி அத ஏவன முச்சதே.
வேதங்களையும் வேதார்த்தங்களையும் நல்லா படிச்சாலே புரியுது சார். அவருக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு சார், அவருக்கு புரியுது. ஆனா கூட அவருக்கு முக்கி வந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன் முச்சட்டே அப்படின்னு சொன்னா, அப்பா நினைச்சு பார்த்துக்க சொல்லு அவரை. தங்க புதையல் திருஷ்டாந்தமானது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சாந்தோக்கிய உபநிஷத்துல 8ஆம் அத்தியாயத்துல சிரஞ்ச திதி திருஷ்டாந்தா, தங்க புதையல் திருஷ்டாந்தத்துல வீட்டுல தரைக்கு கீழே தங்க புதையல் இருக்கு. அது தெரியாம அவன் மேல நின்றுட்டு ஐயோ நான் பணத்துக்கு கஷ்டப்படுறேன்னு ஒரு தரித்திரனாக இருந்து இருக்கிறவன் எப்படியோ அப்படித்தான் வேதமும் வேதார்த்தமும் கிளியரா நீதான் பிரம்மம்னு சொல்ல பிறகும் அவன் சந்தேகம் வச்சிருந்தானா நான் எப்படி சார் பிரம்மம் ஆவேன்னா அது யாருடைய தப்பு? உனக்கோ நிதி இருக்கு, வீட்லயே இருக்கு, அதை எடுத்து அழகா சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அது தெரியாதுக்கு அதன மாதிரி விட்டு எடுத்தா அது யார் தடுக்க முடியும்? அந்த கதையான்னு நீங்க சொல்றது. நன்னா படிச்சிருக்காரு சார், ஆனா கூட அவருக்கு மோசம் ஒண்ணும் வந்த மாதிரி தெரியல சார் அப்படின்னு சொன்னா என்ன? அது அவருடைய தப்பு. அவர் பிச்சைக்காரரா சுத்தின்னு இருந்தா அவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அதை தவிர என்ன பண்ண முடியும்? இதுக்கு என்ன சார் காரணம்? அதுக்கு என்ன காரணம்? பூத பிரதிபந்தகம் தான் காரணம். என்ன பூத பிரதிபந்தகம் அப்படின்னு இந்த நிறைய ஒரு சன்னியாசி இருந்தார். வித்யாரண்யர்கிட்ட போய் அவர் பிக்ஷுவாகவும் ஆயிட்டார். குடும்பம் வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்மால நான் வேதாந்தத்துக்கு நான் எங்க படிச்சு நான் முன்னுக்கு போறது இதெல்லாம் நடக்காது சார், அதனால நான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உங்க கையில வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி வான்னு இவரும் சன்னியாச ஸ்வீகாரம் கொடுத்துட்டார். அப்போ அவருக்கு பார்த்தா அவருடைய பிஹேவியர்ல சேஞ்ச் இருக்கு. என்னடா இவரு சன்னியாசமும் வாங்கிட்டு வந்துட்டார், இருந்தாலும் அப்ப நடுவுல இவருக்கு இந்த தேவி மகாத்மியத்துல சொன்ன மாதிரி அவன் திருப்பி இங்க வந்துட்டு கூட அவன் தன்னுடைய குடும்பம் அவன் அடிச்சு துரத்தியாச்சு. அந்த வைசியனை கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அந்த ராஜாவை எதிர் ராஜா ஜெயிச்சு துரத்திட்டு 2 பேரும் காட்டுக்கு வந்தா கூட மனசானது திருப்பி அங்கேயே போயிட்டு இருக்கு. என்ன என் பையன் என்ன பண்ணா, நல்ல வழிக்கு திரும்பினானா, என் பொண்டாட்டி என்ன ஆனா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போதுதான் சுமேதஸ்ன்னு ஒரு ரிஷி கிட்ட போற. அந்த ரிஷி என்ன சொன்னார், அம்பாளுடைய கதைகள்லாம் கேளுங்கப்பா சரியா போயிடும் அப்படின்னு தானே தேவி மகாத்மியம் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இந்த சன்னியாசி ஆனவன் என்ன பண்ணா, அதீத்தேனாபி நன்னாதான் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றான், நல்லா வித்யாரண்யர்கிட்ட படிச்சுட்டு இருக்கான். அதீத்தேனாபி மகிஷி ஸ்நேஹேன பிரதிபந்ததா பிக்ஷுஹு தத்வம் ந வேதேதி காதா லோகே த்ரகீயதே. இப்படி ஒரு கதையானது சொல்லப்படுகிறது. எப்படி? அதீத்தேனாபி இல்லையா, ஒரு சன்னியாசியானவர் நல்லா படிச்சிருக்காரு சார், படிச்சிருந்தாலும் மகிஷி ஸ்நேகத்தினால அவர் அந்த ராஜாவானவர் முன்னாடி பூர்வாசிரமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒய்ஃபை பத்தி நினைச்சுட்டே இருக்கார். மகிஷி ஸ்நேகன பிரதிபந்ததா, அவருக்கு பிரதிபந்தகம் எந்த ரூபத்துல வந்தது பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இப்ப பிக்ஷுவாகி வந்தவர், அவர் போய் இப்ப இங்க வந்துட்டு தன்னுடைய ஆத்துக்காரியான மகியான அந்த ராஜகுமாரிய பத்தி நினைச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த பிக்ஷு தத்துவம் நவேத, அதனாலதான் இவர் இந்த தத்துவத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னு காதா ஒரு அனெக்டோட்டு லோகே பிரகீயத்தே. இது மாதிரி லோகத்துல ஒண்ணு இப்படி சொல்லப்படுகிறது. முன்னால் ராணியின் மேல் வைத்திருந்த அன்பின் என்ற பிரதிபந்தகத்தினால சன்னியாசியான பிறகும் நன்றாக படித்த பிறகும் அந்த தத்துவமானது இவருக்கு அறியப்படவில்லை அப்படின்னு லோகத்துல ஒரு கதை இருக்கு. இப்ப அந்த குருவான புரிஞ்சுட்டாரு, ஓஹோ பூத பிரதிபந்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதுமா, அதுக்கு போறதுக்கான வழி சொல்லணும் இல்லையா? அதுலதான விஷயம் இருக்கு. பூத பிரதிபந்தகம் இருக்குன்னா அவர் என்ன பண்ணார், அனுஸ்ருத்திய குருஹு நேகம் மகிஷ்யாம் தத்துவமுக்தவான். மகிஷ்யாம் ஸ்நேகம் அனுஸ்ருத்திய குருஹு தத்துவம் உக்தவான். அவர் என்ன பண்ணாரு, இந்த ராணியிடம் வைத்திருக்கக்கூடிய அன்பை வச்சே இவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏத்த மாதிரி நாரி தனபர நாரி வேஷம் திருத்வாமாகா மோகா வேஷம் ஏதன்மாம் சவசாதி விகாரம் மனசிகி சிந்தைய வாரம் வாரம் அப்படின்னு சொல்லி அந்த போக்குலயே இவனுக்கு டீச்சிங் பண்ணணும்.
பண்ணாதான் அவனுக்கு ஓஹோ நம்ம மேல தப்பு இப்படி பண்ணிருக்க கூடாதோ நமக்கு. அவன் அந்த இன்னும் கூட அந்த பாசத்தை வச்சுட்டு வந்திருக்காம என்னுடைய மைண்ட் இப்படி எமோஷனலா இருக்க, இன்டெலெக்சுவல் பர்சியூட்டுக்கு வந்துட்டு எமோஷனல் பர்சியூட்ல நான் இருந்தேன்னாக்க ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாச்ச எப்படி வரும் அப்படின்றதை அவனுக்கு புரிய வச்சார் இல்லையா. அனுசித்திய மகிஷ்யாம் ஸ்நேகம் அனுசித்திய குரு தத்துவம் உக்கவான். இதை புரிஞ்சுட்டு அந்த குருவானவர் பரம கருணையோ, ஐயோ இந்த குழந்தை இப்படி இருக்கானே, இப்படி எமோஷன்ல வச்சுன்னு பாசத்துல போய் மாட்டின்னு முடிக்கிறானே, இவன் இந்த ஜென்மால யாருமே காப்பாற்ற முடியாது, இப்படி பின்னாடி பொண்டாட்டி புள்ளன்னு போயிட்டு இருந்தான்னா இவன் எங்க இந்த ஜென்மால வரப்போறான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே அவனுடைய எமோஷனுக்கு ஏத்த மாதிரியே சொன்னார். ததோயதாவத் வேதைதா, இப்படி சொல்லை கொடுத்த பிறகு ததா பிறகு அதன் பேர்ல யதாவத் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அந்த சன்னியாசி திசைக்குள்ளான அந்த ஓல்டு கிங்கானவர் அதை தெரிந்து கொண்டார். வந்த பிறகு பிரதிபந்தயாத், இப்படி பிரதிபந்தகத்திலிருந்து விடுபடுக்கப்பட பிரதிபந்தகம் அவரது நன்றாக சம்சயாத் நன்றாக விலகிவிட்டது அப்படின்ற கதையின் மூலமாக தெரிகிறது. இதுல ரெண்டு விதமா சொல்றாங்க. மகிஷி அப்படின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் வருது. ராணி அப்படின்னு ஒரு அர்த்தம், பட்ட மகிஷி அப்படின்னு சொல்றோம் இல்லையா மகிழ்ச்சின்னு. இன்னொன்னு எருமை. எப்படி இந்த எருமையினால மேல இருக்கக்கூடிய ஆசைனால இல்லையா அப்படி வந்தாரோ, அந்த எருமையின் மேல இந்த டாக் மேல இருக்கக்கூடிய பாசத்துல என் உயிரே போச்சு அப்படின்னு சொல்லி தாய்லாந்துல ஒரு ராஜா இருக்கான். அந்த தாய்லாந்துல ஒரு ராஜா இப்ப கூட இருக்கா, ராம் சன்னு. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய நாய்க்கு ஏர் மார்ஷல் பட்டத்தை கொடுத்து அவர் அந்த நாய் செத்து போன உடனே இவர் இது டிக்ளேர் பண்ணார், ஸ்டேட் போர்டிங். ஸ்டேட் போர்டிங் டிக்ளேர் பண்ணி எல்லாரும் அந்த நாய்க்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இப்படி எல்லாம் இருக்கிறத பாக்குறோம் இல்லையா. இப்படி யாரோ ஒருத்தருக்கு இந்த எருமை மேல ஆசை வந்தது. அதனால அந்த குரு என்ன பண்ணார், அந்த எருமையை வச்சே அவனுக்கு பாடத்தை எடுத்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது பாணி அப்படின்னு சொல்லி அந்த எமோஷன்ல இருந்து அவனை வெளியில எடுத்துன்னு வந்து அந்த இன்டெலெக்டுக்கு ஏத்த மாதிரி இந்த வேதாந்தத்தை புகட்டி அவனை அந்த பூத பிரதிபந்தகத்திலிருந்து தடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் இரண்டாவதாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன அப்படின்னா வர்த்தமான பிரதிபந்தகம். 43வது ஸ்லோகமும் 44வது ஸ்லோகமும் இந்த வர்த்தமான பிரதிபந்தகத்துக்கு வழிகிறது. வர்த்தமான பிரதிபந்தகம் எப்படி சார் போகும் அப்படின்னா, வர்த்தமான பிரதிபந்தகங்கள் என்னெல்லாம் அது முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வழியை சொல்றாங்க. பிரதிபந்தோ வர்த்தமானஹா விஷயா சக்தி லக்ஷணஹா பிரஜ்ஞாமாந்தியம் குதர்க்கச்ச விபர்யய துராக்ரஹா. வர்த்தமான பிரதிபந்தகம். வர்த்தமான பிரதிபந்தகம் அப்படின்னா என்னன்னா விஷயாசக்தி, இன்னும் கூட விஷயத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லையா. எப்ப பார்த்தாலும் இன்னும் கூட அவர் மெட்டீரியலிஸ்டிக்காகவே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் குடும்பம், அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு விஷயத்திலேயே ஒரு ஆசக்தி. விஷயத்துல ஆசக்திக்குனாக்க ஓவர் அட்டாச்மெண்ட் இல்லையா. விஷயம்னாக்க சொன்னாக்க பொருளாகவும் இருக்கலாம், மக்களாகவும் இருக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் வெளியிலேயே வர முடியாது. இந்த அட்டாச்மெண்ட் ஒரு பெரிய எதிரி வேதாந்தத்துக்கு. விஷயாசக்தி லட்சணா, இது ஒரு பெரிய எதிரி இந்த விஷயாசக்தி. அதனாலதான் 13வது சாப்டர்ல பகவான் அசக்தி அனதிஸ்வங்கா புத்திரதார கலத்ராதிஷு புத்திரதார கிரகாதிஷு, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், பிள்ளைங்க மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், ஆத்துக்காரி மேல இருக்கிற அட்டாச்மெண்ட், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும், விஷயாசக்தி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வேதாந்தத்துக்கு ஒரு பிரதிபந்தகம் அப்படின்னு 13வது சாப்டர்ல ஞானத்தை பத்தி சொல்லும் போது ஞானம் வரத்துக்கான வழி இதெல்லாம் நீ பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னார். இப்படி விஷயாசக்தி அப்படின்னு முதல்ல இதுதான் பிரதிபந்தகத்துக்கு காரணம். இப்ப இந்த குருவானவர் என்ன பண்ணணும், இவனுக்கு விஷயத்தினால இருக்கக்கூடிய ஆசையை தடுப்பதற்கு அந்த ஆங்கிள்லயே இவனுக்கு பாடம் இருக்கணும். அப்பதான் இவனுக்கு அந்த விஷயாசக்தியில நம்ம வெளியில இல்லைன்னா அந்த விஷயத்திலேயே மாட்டிட்டு இந்த ஜென்மாவானது வேஸ்டா போயிடும் இல்லையா. அதை கண்டுபிடிச்சு அதுக்கு கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட். சரி, செகண்ட் விஷயாசக்தி நம்பர் 1 பிரதிபந்தகம். இன்னொரு பிரதிபந்தகம் இருக்கு சில பேருக்கு. அது என்ன, பிரக்ஞாமாந்தியம். அது ஒரு ஸ்லக்கிஷ்னஸ்,
அறிந்து கொள்வதில்ல இல்லையா. பிரஜானக இன்டலெக்ட், மாந்தியம்னா மந்தஸ்ய பாவகா மாந்தியம் இல்லையா, ஒரு மந்தத்தை. அது எது இருந்தாலும் அது கேட்டுக்காம போயிடுறது. அதாவது சார் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னாக்கா அது சாய்ஸ்ல விட்டுறது அந்த கொஸ்டினை இல்லையா. அந்த மாதிரி ஜெகல் லட்சண, அஜகல் லட்சண, ஜஹா ஜெகல் லட்சண இதெல்லாம் சொன்னா சார் இதெல்லாம் என் புத்திக்கு ஏற்படல சார், நான் விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னான்னாக்க இந்த புத்தி மாந்தியம் இருக்கிறதுனால இந்த தத்துவமானது சரியாக போய் அவனிடத்துல சேரல. இதனால இந்த படிப்புல இருக்கக்கூடிய ஒரு பிரதிபந்தகமானது ஒரு காரணம், இவனுக்கு வர்த்தமான பிரதிபந்தகம். இதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன சொன்னா, இந்த விஷயமான தர்க்கங்களை எல்லாம் இவன் புரிந்து கொள்ற மாதிரி அந்த குருவான உபதேசம் பண்ணி இவனை புரிய வைக்க வேண்டும். இதுக்கப்புறம் மூணாவது குதர்க்கா இல்லையா. உலகத்துல இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சயின்டிபிக் ஆர்குமெண்ட். இதெல்லாம் தார்க்கிகன் சொல்றதான பிரத்யட்சத்தினால வரக்கூடியது. ஒரு மலையில இருக்கக்கூடிய புகையை பார்த்து நெருப்பை அனுமானிக்கிறான் இல்லையா. அந்த டாக்டர் கிட்ட போனா அவன் என்ன பண்ற, நேர போய் பிளட் டெஸ்ட் எடுத்துனுவா, யூரின் டெஸ்ட் எடுத்துனுவா, இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு டேட்டாவை வச்சுட்டு மருந்து கொடுக்குறான். இதான உலகத்துல நடக்கிறது. ஒரு டேட்டாவை வச்சுட்டு அதை நம்பி அதை மாதிரி கொடுக்கறது. இதெல்லாம் டேட்டான்னு ஒண்ணு இருக்குமேயானால், இதெல்லாம் இருக்குமேயானால், பிரத்யட்சத்துக்கு விஷயமாக இருக்குமேயானால் கொடுக்கலாம். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்ன்ற தத்துவமானது இந்த மாதிரி எல்லாம் ஒரு டேட்டாக்குள்ள வருமோ? இதுக்கு இருக்கக்கூடிய டேட்டா என்ன? வேதாந்த பிரமாணம் ஒண்ணுதான். அதனால இவனுக்குள்ள என்ன இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா, வேத பிரமாணம் தான் கணக்கு. வேத பிரமாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் குதர்க்கம், நைஷா தர்க்கேன மதிராபனேயா அப்படின்னு கட்டோபனிஷத்துல எடுத்து சொன்னார்ப்பா. தர்க்கத்தினால புரிந்து கொண்டேன்னாக்க சரியாவே வராது. தர்க்கம் இருக்கலாம் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு எய்டே தவிர அந்த தர்க்கத்தினால பிரம்மத்தை அறியலாம் நீ நினைச்சா இந்த ஜென்மால அது முடியவே முடியாது. அது வேத பிரமாணத்தினால மட்டும்தான் அறிய முடியும். லௌகிக பிரமாணத்துக்கு எப்படி இதெல்லாம் பாசிபிளோ, டாக்டருக்கு வேணா அது சுத்தர்க்கமாக இருக்கலாம் இந்த டேட்டா. ஆனா வேதாந்திக்கு இந்த டேட்டா குதர்க்கம் தான். ஆனால் ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வேதாந்தி குதர்க்கம் இதெல்லாம் இல்லையா. இந்த தர்க்கத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரம்மத்தை அடைய முடியாது. அதனால நீங்க பகவத்கீதையில மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கு, பகவத்கீதையில அது சொல்லியிருக்கு, அன்னத்தை பத்தி சொல்லியிருக்கு. பகவத்கீதை மோட்சத்தை சொல்றதுக்காக வந்தது, சிம்பிளான விஷயம். அதை விட்டுட்டு எதையாவது சொல்லி சரி அதெல்லாம் வேண்டாமான்னா சரி உள்ள தாக்கத்துக்காக வேணும் இல்லையா. இது என்ன ஆயிடுறது அப்படின்னா, இவங்கிட்ட ஒரு தவறான எண்ணத்தை உருவாகிறது இல்லையா. நான் இப்ப சொன்னேன்னு வச்சுங்க, நம்மளுடைய ரிலிஜன்ல இல்லாத விஷயங்களே கிடையாது சார், எல்லாம் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியும் சார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன்னா இவன் அதையே பிடிச்சுக்கிறான். பிடிச்சிட்டு இவனுடைய எண்ணமானது அதுலயே பிடிச்சிருந்தது. அதனால இப்ப இவனுக்கு என்ன வருது, அடுத்த பிரச்சனை வருது, விபர்யய துராகிரகம் அப்படின்னு, ஆப்டினேஷன், ஹபிச்சுவல் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் காட் இல்லையா. இந்த மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு மனசுல ஏற்றி விட்டான்னாக்கா அவன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் தேடின்னு உட்கார்ந்துருக்கான் புக்ல. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுல இருந்து அவனை போக்கடிக்கணும் இல்லையா. இப்ப நம்ம வேதமே எப்படி பண்றது நமக்கு அப்படின்னாக்க இப்படிதான் பண்றது. முதல்ல பிரம்மமானது எங்கும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆகாசவத்தே சர்வகதஸ்ய நித்யா அப்படின்னு சொல்றது. சர்வகதமாக இருக்கு, நித்தியமா இருக்கு ஆகாசம் மாதிரின்னு சொல்லினே வந்தது. ஆஹான்னு கை தட்டிட்டே புரிஞ்சாம இருக்கும் போது ஒரு கோல் அடிக்கிறது. ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆகாஷாத் ஆகாசமும் சம்பூதம் உண்டானது அப்படின்னு சொல்றது. எதெல்லாம் உண்டானதோ அதெல்லாம் அனித்தியம். இப்பதான் நீங்க என்ன சொல்றீங்க, ஆகாசவத்தே சர்வகதஸ்ய நித்தியம்னு சொல்லும் போது ஆகாசத்தை நித்தியம்னு வச்சுட்டு நீங்க சர்வகதம், இந்த பிரம்மமும் நித்தியம் சர்வகதம்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க, ஆத்மனா ஆகாஷா சம்பூதா, இந்த ஆத்மாவில இருந்துதான் ஆகாசமானது உண்டாச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நீ உள்ள வரத்துக்காக இந்த ஐடியாவை சொன்ன பிறகு இங்க வந்த பிறகு அப்ப இந்த சயின்ஸ் ஆகுது அதெல்லாம் இல்ல, இதுக்கெல்லாம் தனி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கர்மாக்கள் இருக்கு. அந்தந்த கர்மாக்கள்னால நீங்க பண்ணீங்க. உலகத்துல எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் முதல்ல சொல்லும் போது சந்தியாவந்தனம் பண்ணலன்னாக்கா பாபம் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு கிளாஸ் வந்துருச்சுன்னா ஐயோ ஒரு காரியம் பண்ணலன்னா அதுல இருந்து எப்படியா பாபம் வரும், ஃப்ரம் நத்திங் ஹவ் கேன் பாபம் கான் கம் அப்படின்னு கேட்பேன்.
அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்க, இத மாதிரி ஒண்ணு கடக்க ஒண்ணு பேசும் பொழுது அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம விபர்ய துராகிரகம்னா என்ன பண்ணா விடாப்பிடியா ஒண்ணுத்தையே புரிஞ்சுக்கிறது இல்லையா, அதுலயே இருந்துட்டு இருக்க கூடாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தணும்னு சொல்றோமா இல்லையா. சும்மா நீங்க அப்போ வேலையில இருக்கும் போது பண்ண மாதிரி இப்போ நீங்க அதெல்லாம் பண்ணி ரிட்டையர் ஆகி பண்ணா பையன் சொல்றது கேட்கணும் இல்லையா. நீங்க பாட்டுக்கு அப்போ கோல் வச்சுனீங்கன்னாக்க இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 வயசுல உங்களால ஒண்ணுத்தையும் ஓட்ட முடியாது, நீங்க ஓரந்தான் உட்காரணும் இல்லையா. அது மாதிரி தாம் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் இருக்கக்கூடாது. அது என்ன சொல்றது அப்படின்னு போயிட்டு தப்பா என்னத்தையாவது ஒரு விபரியமான ஒரு பிடிவாதத்துல எதையாவது ஒண்ணு பிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பிரதிபந்தகமா ஆயிருது, பிரம்ம ஞானம் இல்லையா. அதனால அங்கேயும் அப்படி சொல்லிருக்கு, இங்க ஆனா அதை தான் எடுத்து பண்ணி எப்படி பிடிவாதம் பண்ணலாம், அது அங்க சொல்லிருக்கு. அது அத்தியாரோப அபவாத நியாயன்னு நேத்தின்னு இங்க சொல்லியிருக்கு. அதனால இதுதான்பா பிரமாணம், இதுதான் நீ கொள்ள வேண்டியது, அதை நீ தள்ள வேண்டியது. அதை நீ முதல்ல கொல்லணும்ன்றதுக்காக அதை கொல்லுன்னு சொன்ன, இப்போ அதை தள்ளுன்னு சொல்றேன். அதனால இப்போ இதைதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு அப்படி சொல்லி கொடுத்து அதனால புரிய வேண்டும் இல்லையா. இப்படி 4 விதமாக விஷயாசக்தி, பிரஜாமாந்தியம், குதர்க்கம், விபர்ய துராகிரகம், இப்படி 4 விதமான பிரதிபந்தகங்கள் இருக்கு. இந்த 4 விதமான பிரதிபந்தகங்கள் எப்படி போகும் அப்படின்னாக்க நிறைய படிக்கிறோம் இல்லையா. அமானித்துவம், மதம்பித்துவம், இப்படி எல்லாம் நிறைய பகவத்கீதையில 13வது சாப்டர்ல சொல்லியிருக்கார், 12வது சாப்டர்ல சொல்லிருக்கா. அத்வேஷா சர்வபூதானி என்ன சொல்லியிருக்கார், சீத ராகபய குரோதஹா தீர்முனிர் உச்சதே அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாம் நல்லா பிடிச்சுக்கணும் இல்லையா. இப்படி பிடிச்சிருந்தாதான் சமாதி சட்ட சம்பத்தி அவனுக்கு உண்டாகிறது. அதனாலதான் அங்க 13வது சாப்டர்ல ஞான சாதனத்தையும் ஞானம் என்றே கூறினார் இல்லையா. ஏத ஞானமிதி புரோக்தம் அப்படின்னாரு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி சொல்லி கொடுத்தாரு. சமாதி சட்ட சம்பத்தி வர்ணம், சமாத்யை சிரவணாத்யைச்ச தத்ர தத்ர உசிதைஹி க்ஷயம் நீதேஸ்மின் பிரதிபந்தே அதஹ சத்ய பிரம்மத்வமஸ்னுதே. சமாத்யைஹி சிரவணாத்யைச்ச முதல்ல என்ன சொல்லிட்டு பிருகதாரண்யகோபனிஷத்துல சாரீரக பிராமணத்துல சொன்னதான காந்தோ தாந்தோ உபரதி திதிச்சா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சொன்னதான 6 சாதன சதுஷ்டய சம்பத்தி, நித்யானித்ய வஸ்து விவேகா, இஹாமுத்ரா தபல போக விராகா, சமதமானி சட்ட சம்பத்தி, முமுக்துவம் அப்படின்றதுல அதுலயும் போக்கஸ் எங்க சமாதி விஷயங்கள்ல போக்கஸ் ஆனது இருந்ததே. ஆனால் இவனுக்கு இந்த விஷயாசக்தி, பிரஜாமாந்தியம், குதர்க்கம், விபர்ய துராகிரகம் இதெல்லாம் போகணுமே. ஆனால் அவன் என்ன பண்ணணும், நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். மைண்ட் கண்ட்ரோல், இந்திரியம் கண்ட்ரோல், விசிக்ஷா, எல்லாத்துல இருந்து ஒரு டிட்டாச்சா இருக்கக்கூடிய உபரத்தி இல்லையா. அப்புறம் வேதாந்த வாக்கியத்துல ஒரு அத்தியந்த ஸ்ரத்த, அதுதான் 1 பாயிண்டடா வேதாந்தா கிளாஸ். அதை தவிர எதுலையுமே வேல்யூ இல்லைன்றது தெரிஞ்சு ஊனி கவனிக்கணும். இப்படி எல்லாம் பண்ணாங்க சமாதி சட்ட சம்பத்தி, சமதம உபரதி விசிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், இதை நன்றாக கடைபிடிச்சுன்னு வந்தானே. ஆனால் சிரவணாதைச்ச அது மாத்திரம் பண்ணா போதாது, சிரவணாத்யைச்ச சிரவணன் முதலியவைகளும் அப்படின்னாரு. சிரவணம் முதலியவைகளும்னா என்ன, மைத்திரேய உபநிஷத்துல யாஜ்ஞவல்க்யரானவர் மைத்திரேய ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா, சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இது 2த்தையும் கட்டியமா பிடிச்சிங்க. சமாதி சட்ட சம்பத்தியும் சிரவண மன நிதித்தியாசனத்தையும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்படி விஷயாசக்தி எப்ப போனோமோ அப்ப போகும், பிரஜாமாந்தியம் எப்ப போகுமோ போகும், குதர்க்கம் எப்ப போகுமோ போகும், விபர்ய துராகிரகம் எப்படி இருக்கோ அப்படி தத்திர தத்திர உச்சிதைஹி கியம், அந்தந்த பிரதிபந்தகத்துக்கு ஏத்த மாதிரி உச்சிதமாக இது போய்விடும் இல்லையா. சமம் முதலியவையினாலும் சிரவணம் முதலியவையினாலும் அந்த பிரதிபந்தங்கள் நிவர்த்தி செய்யப்படும் இல்லையா. அதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி உச்சிதைஹி தயம் நீதேஸ்மின் பிரதிபந்தே அதஹா, இப்படி அந்த பிரதிபந்தகங்கள்லாம் தீனமாக எண்டுக்கு வந்துட்டே ஆனால் அவனுக்கு பிரம்மத்துவம் அஸ்னுதே, அவனுக்கு ஞானமானது சரியா வரப்போறது, அவ்வளவுதானப்பா விஷயம் அப்படின்னு அதுக்கும் வழி சொன்னார்.
பூத பிரதிபந்தகத்திற்கு மகிஷம் எக்ஸாம்பிள வச்சு சொன்னார். இதுக்கு சமதமாதிகளை வைத்துக் கொண்டு இதனுடைய விபத்தி சொன்னார். இப்போ இது போக நமக்கு இருக்கக்கூடியது இன்னொரு பிரதிபந்தகம் இருக்கு, பாவி பிரதிபந்தகம். இது ஒரு கஷ்டமான விஷயம். பாவி பிரதிபந்தகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம என்ன சாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, சாஸ்திரங்கள்ல சஞ்சித கர்மா, நான் முன்னாடி செய்ததான கர்மாக்கள்லாம் எனக்கு பின்னாடி மூட்டை மூட்டையா இருக்கு. அதுல ஒரு சஞ்சித கர்மாவானது இப்ப இந்த சரீரமா என்ன இருக்குன்னு வந்து இங்க போட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதன் மூலமா பண்ணக்கூடியதெல்லாம் ஆகாமி சரீரமா வரப்போகுது. நான் என்ன செய்யறேன்னா புண்ணியமா பாபமா அதுக்கு ஏற்ற மாதிரிதான் என்னுடைய அடுத்த ஜென்மா. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இதுல ஒரு பிரச்சனை வருது பாருங்க. இப்ப இந்த சரீரத்துல இருக்கேன். இந்த சரீரத்துல நான் வேதாந்தத்தை நன்றாக குடிக்கிட்ட, நன்றாக படிச்சுட்டேன். படிச்ச பிறகு இந்த நாலேஜ் ஆனது என்ன பண்றது அப்படின்னா, இவர் என்ன சொன்னாங்க, சமாதி சட்ட சம்பத்தி சிரவணங்கள்லாம் போனாக்க உன்னுடைய பிரதிபந்தகமானது க்ஷயமாயிருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த இங்கிட்ட இருக்கக்கூடிய பிராரப்தத்தினால வந்தக்கூடிய இந்த சரீரமானது, அது நீங்க என்ன சொன்னீங்க, பிரம்மா உங்களுக்கு ஏற்கனவே போட்டுட்டாரு, உங்களுக்கு 85 வயசுன்னு போட்டாச்சு, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் யூ ஹேவ் டு லிவ் ஃபார் 85. அதுக்கு நடுவுல நீங்க உங்களுக்கு 40 வயசுல ஞானம் வந்தாலும் 60 வயசுல ஞானம் வந்தாலும் நீங்க இருந்துதான் ஆகணும். இட் டசன்ட் மேட்டர். ஞானம் வந்துருச்சுன்னா பத்மசாத் குருக்கே அர்ஜுனான்னு என்னுடைய சஞ்சித கர்மாவானது ஒரே ஸ்ட்ரோக்ல அத்தனையும் பொச்சிக்கிட்டு இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது. ஆச்சாரியார் சொல்றார், இதை விட எனக்கு ப்ரூஃப் தேவையில்லை, நான் படிச்சுட்டேன், எனக்கும் கரெக்ட்னு தோன்றது, ஐ எம் ஆல்சோ கன்வின்ஸ்டு. எல்லாம் பண்ணோடனே என்னுடைய பிரதிபந்தகமானது போயிடுச்சு, என்னுடைய சஞ்சித கர்மாவானது முழுக்க நீக்கப்பட்டது. ரைட்டா? நான் எப்போ எனக்கு ஞானம் வந்துருத்தோ அப்ப நான் இனிமேல் பற்றி எந்த கர்மாவும் நான் அட்டாச்சா செய்ய போறது இல்லை. நான் எந்த கர்மாவை செய்தாலும் நான் லோகத்துக்காக தான் செய்ய போறேனே தவிர அந்த கர்மா என்னை பந்திக்க போறது இல்லை இல்லையா? நான் பந்தமா இல்லாத கர்மாவை தான், கர்மயோகமா தான் நான் பண்ண போறேன். இந்த கர்மா என்னை பந்திக்காது அப்படின்னு 3வது சாப்டர் 4வது சாப்டர்லாம் கிருஷ்ண பரமாத்மா கிளியரா சொல்லிட்டாரு. இந்த பந்தமே உனக்கு ஏற்படாதுப்பா, நீ கர்மாவை வெறுமை பண்ண வேண்டியதுதான் நீ இல்லையா? ஞானியா இருந்தாலும் நீ சும்மா ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, வேணா நீ போய் உட்காரு, இல்லைன்னாக்கா லோகத்திலேயே இருந்துட்டு நீ எல்லாரும் உட்கார்ந்து இருக்கு, ஆனா உனக்கு பந்தமானது ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஆகாமி கிடையாது. சஞ்சித கர்மா வேதாந்தம் படிச்சதுனால முழுக்க பொதிங்கெடுத்து இப்ப இருக்கிறது என்ன, இந்த பிராரப்த கர்மா மாத்திரம்தான் இருக்கு. இது ஆல்ரெடி டேட் பிக்ஸ்டு இல்லையா? 21,600 மூச்சு காத்து இன்ட்டு இல்லையா 365 இன்ட்டு 85 போட்டாச்சு பிரம்மா. அது வரைக்கும் நான் ஒன்னும் பண்ண முடியாது, என்ன உபத்திகரணம் கணிச்சாலும் ஒண்ணும் நடக்காது. அது வரைக்கும் இந்த பிராரப்தத்தை இழுத்துக்கொண்டே போயிட்டு இருக்கேன். இந்த பிராரப்த கர்மா இப்போ ஞானம் வந்ததுனால இவனுக்கு ஜீவன் முக்தி ஆயிடுச்சு. இப்ப இவன் இந்த சரீரத்திலேயே இருந்துட்டு இருக்கான். இவன் செத்து போன உடனே அந்த சரீரமானது திசில் விட்டாய அந்தந்த பூதத்தோட போய் இந்த சரீரமானது கலந்தது என்னுடைய சூக்ஷ்ம சரீரமானது இன்னொரு தேகத்துக்கு போகாம அது பிரம்மரந்த வழியா வெளியில போய் அந்தந்த தேவதையோட கலந்துரும். அக்னி பகவானோட சூரியனோட கண்ணு கலந்துரும் இல்லையா? விஷ்ணுவோட என்னுடைய காலு கலந்துரும். இப்படின்னு என்னுடைய ஒரு இந்திரியங்களும் அந்தந்த எந்தெந்த தேவதை திசையின் தேய்க்கணும் அந்தந்த தேவதையோட போய் சேர்ந்துடுறது. அவ்வளவுதான், ஒரு மனுஷன் முக்தி ஆயிட்டான். இதுல ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம புரிஞ்சுட்டே வந்திருக்கோம். இது வரைக்கும் கரெக்டா இருக்கு இல்லையா? ஞானத்தினால சஞ்சித கர்மா போறது. எப்ப ஞானம் வந்துருச்சோ இனிமேல் இவனை தாக்காது, ஏன்னா நல்ல கேடயம் வந்துருக்கு. ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் வரதுனால இவனுக்கு எந்த கர்மா வந்தாலும் ஒட்ட போறதுல அதெல்லாம் திருப்பி திருப்பி போயிட போறது. ஆகாமி இல்ல, சஞ்சிதம் இல்ல, பிராரப்தம் மாத்திரம் வந்துருச்சு போகணும். இதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. சில கிரந்தங்கள்ல ஆச்சாரியர் என்ன சொன்னா, பிராரப்தம் இருக்குன்றது கூட இன்னொருத்தனுடைய ஆங்கிள் தான். இவனுடைய ஆங்கிள் பத்மசாத் குருக்கே அர்ஜுனான்னு சொன்ன இடத்துல நீ ஏன் சஞ்சிதம்னு எடுத்துக்கிற? சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி எல்லாமே போயிடுச்சுதான். அவனுக்கு போயிடுச்சு, அவன் ஞானின்றது அவனுக்கு தெரிய போச்சு. ஆனா பாக்குறவாளுக்கு தெரியல, இவன் ஞானம் வந்தா கூட இன்னும் நம்மளோட இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால பிராரப்தத்தினால இருக்கான்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த பிராரப்தத்தையும் சொல்றோமே தவிர, ஏன்னா சாஸ்திரம் பொய்யாயிடக்கூடாது. ஏன்னா பிராரப்தமும் அனுபவேனை விஷயா அப்படின்னு சொல்லி அனுபவிச்சுதான் போகணும் அப்படின்னு அந்த ஸ்ருதிக்கு இருக்கக்கூடிய பலத்தினால
நம்ம ஒத்துந்தாகணும். அதனால பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருக்கார் அப்படின்னு சொன்னோம். இதுல எல்லாம் ஒரு சந்தேகமும் இல்லாம இருக்கு. இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. யார் ஆரம்பிக்கிறார்? வித்யாரண்யர் ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம எவ்வளோ புண்ணிய காரணங்கள் புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பண்றோம், எவ்வளோ பாப கர்மாக்களையும் பண்றோம். ஏன் இத பாருங்க, சில புண்ணிய கர்மாக்களுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய விஷயம் படி பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல காரியத்தை பண்ணனாக்க 4-5 ஜென்மா நான் அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கும். புண்ணியமாயிட்டேன், நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்பா நீங்க இந்த காரியம் பண்ணா உங்க 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் சார் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப எனக்கு 7 ஜென்மா, ஏன் நான் பண்ண இந்த கர்மா. இப்ப இது என்ன ஆகும்? இது பிரக்டிஃபை ஆகிதானே ஆகணும். ஏன் இது என்னதான் பிராரப்தத்துல வந்தாலும் நம்ம முதல்ல சொன்ன கணக்குப்படி இவனுக்கு சஞ்சிதம் இல்லை, ஆகாமி இல்லை. ஆனா இப்ப இந்த பிராரப்த கர்மா எனக்கு இருக்க இல்லையா, இதனால எனக்கு இன்னும் 7 ஜென்மா ஆகணுமே அப்படின்னு சில கர்மாக்கள்லாம் சொல்றது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகும்? சாஸ்திரத்துல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆசை காட்டி அம்போன்னு நடுக்காட்டுல விட்டுட்டு வந்துட்டான்னாக்க, அந்த பொண்ணுடைய சாபம் இவனுக்கு 7 ஜென்மாக்கு தொடர்ந்து நிற்க, இவனுக்கு என்ன ஞானம் வந்தாலும் அது போகாது, இவன் அனுபவிச்சுதான் போகும். அப்படின்னா 7 ஜென்மா இவன் அந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கு. அப்படின்னாக்க இப்ப எனக்கு அது எதுன்னு தெரியாது. 6வது ஜென்மாவா 5வது ஜென்மாவா இல்லையா, எப்படி தெரியும்? இந்த பிராரப்த சேஷமானது இருந்து கொண்டே இருக்குமே, அந்த பிராரப்த சேஷத்துக்கு பேர் தான் ஆகாமி பிரதிபந்தம், பாவி பிரதிபந்தம் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆகாமி பிரதிபந்தச்ச வாமதேவே சமீரிதா ஏகேன ஜனாஹீனஹ பரதஸ்ய த்ரிஜன்மதிஹி. பாருங்க, ஆகாமி பிரதிபந்தம், இந்த பிரதிபந்தத்தினுடைய சேஷம், பின்னாடி ஏற்படக்கூடிய பிரதிபந்தம், பாவி பிரதிபந்தம் இல்லையா, ஃபியூச்சரிஸ்டிக் பிரதிபந்தம். இது ஃபியூச்சரிக் சென்டர் பிரதிபந்தங்கள் சிலது இருக்கு இல்லையா, அது என்ன? ஆகாமி பிரதிபந்தம். இந்த பிரதிபந்தமானது எப்படி போறதுன்றது நமக்கு தெரியும். வாமதேவே இல்லையா, வாமதேவே சமீரிதா கர்ப்பேயேவ சயானஹா வாமதேவா ஏவம் வாச அப்படின்னு ஐத்திரேய உபநிஷத்துல அவர் சொன்ன, இரும்பு போட்டே நான் தள்ளிந்து வெளியில வந்தேன், எனக்கு ஞானம் வந்ததுன்னு கர்ப்பத்திலேயே வந்தது வாமதேவ். ரமணருக்கு எங்கேயும் படிச்ச மாதிரி தெரியல. அவர் 18 யுவாவா இங்க வரும்பொழுது அவர் ஞானியா தான் வந்தார். சேஷாதிரி சுவாமிகளை பார்த்தா அவரும் அப்படிதான் வந்தார். இதுல இருந்தெல்லாம் என்ன தெரியறது அப்படின்னு சொன்னா, இவாளுக்கெல்லாம் ஞானமானது வந்துட்டு இந்த ஆகாமி பிரதிபந்தகம் இருந்ததுனால இன்னொரு ஜென்மா வந்தது. அது சில பேருக்கு வாமதேவருக்கு கர்ப்பத்திலேயே அது சில பேருக்கு அது யுவாவா இருக்கிற வரைக்கும் இருந்து இந்த ஜென்மால இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு அவ போய் ஞானி ஆயிட்டாங்க. இப்படி எல்லாம் பண்றத பார்க்கப்படுகிறதுனால அந்த பிராரப்தமானது க்ஷயமானது இப்படித்தான் ஏற்படுகிறது. அந்த பிராரப்த ஜென்மாவானது சில பேருக்கு ஒரே ஜென்மாவிலையும் போகலாம், சில பேருக்கு 2-3 ஜென்மாவும் இருக்கலாம். அது ஒண்ணு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னாரு. ஆகாமி பிரதிபந்த, இந்த சேஷ பிரதிபந்தமானது பாவி பிரதிபந்தகமானது வாமதேவே விஷய சப்தமி, வாமதேவர் விஷயத்துல சமீரிதா நன்றாக எடுத்து சொல்லப்பட்டது. உங்களுக்கு உபனிஷத்துல கிளியரா சொல்லு. கர்ப்பத்திலேயே அவருக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அவர் போன ஜென்மால பண்ண யதா கர்ம யதா கிருதம் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொன்ன மாதிரி அவன் பிறக்கும் பொழுதே போன ஜென்மால அவன் படிச்ச வேதாந்தத்தோட தான் பிறக்கிறான்னு தெரியுது. யதா கர்மா, அவனுடைய கர்மா எவ்வளோ கர்மாவுக்கு ஏத்த மாதிரியும் இவன் படித்த படிப்புக்கு ஏத்த மாதிரியும் தான் அடுத்த ஜென்மா ஏற்படுகிறது. அப்ப இவன் போன ஜென்மால எல்லாம் படிச்சா இந்த பிராரப்த சேஷம் மாத்திரம் கொஞ்சம் இருந்தது. அந்த சேஷத்தினால இவன் அப்படி ஒரு அம்மா அவனுடைய வயிற்றுக்குள்ள போற நிலை ஏற்பட்டது, கர்ப்பம் வந்துட்டு. அதுக்கப்புறம் வாமதேவருக்கு அந்த கர்ப்பம் வந்துட்டு அவர் ஞானியா வெளியில வந்துட்டார், அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சில பேருக்கு இந்த ஜென்மா இதோட அவருடைய கதை அஸ்வின் ஜென்ம. ரமணனுடைய கதை இந்த ஜென்மாவோட போயிடுச்சு. அப்புறம் சேஷாதிரி சுவாமிகளுடைய கதை இந்த ஜென்மா இப்படி இருக்கலாம். சில பேருக்கு அப்படி இருக்காம அடுத்த ஜென்மா கூட நீடிக்கலாம் 3 வருஷம். எப்படி
பரதஸ்ய த்ரிஜன்மபிஹி. ஜடபரதர் இருந்தார் இல்லையா, ஜடபரதர்னு ஒரு பெரிய ரிஷி இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும், அதை சுருக்கமா பார்ப்போம். அவர் நல்ல ஞானி, உட்கார்ந்து இருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு. அவருடைய பிராரப்தம் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு மான், அது பெண் மான், புள்ளத்தாச்சி மான். அந்த புள்ளத்தாச்சி மான் குழந்தைய பெக்கிற சமயத்துல போய் ஒரு புலி அதை அடிக்க, அந்த சமயத்துல போய் அது பயத்துல போய் ஆத்துல விழுந்தது, கங்கையில விழுந்தது. கங்கையில விழுந்தா அந்த சமயம் பார்த்தா அந்த குழந்தையானது அது பிரசவிச்சிருக்கு அந்த மான. அந்த புலி ஓடி போயிடுச்சு, அம்மாவோ செத்து போயிடுச்சு. இவரோ இத பார்த்துட்டார் இல்லையா, பார்க்காம இருந்திருந்தா தெரியவே தெரிஞ்சிருக்காது. இவரோ தயாளுவா இருக்கார், சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கார், பெரிய ஞானி. அவரால் என்ன பண்ண முடியும், அந்த மானை காப்பாற்றணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருக்கு. இந்த மானை காப்பாத்திட்டாரு, அதோட நின்று இருக்கலாமோ, அவருடைய பிராரப்தன்றதான். ஐயோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது பால் கொடுப்போமே, அது வளர்க்குற வரைக்கும் இருப்போமே அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் அது வளர்ந்தது. அந்த மான் வளர்ந்த பிறகு அவருக்கு அவரை தெரியாமே அவர் அட்டாச் ஆயிட்டாரு. இப்படி மாடு அட்டாச் ஆனதுனால பகவான் சொல்லிட்டாரு, உனக்கு ஞானம் போச்சு, இன்னொரு ஜென்மாதான்பா அப்படின்னு சொல்லி அடுத்த ஜென்மால, ஏன்னா அவர் மானா நினைச்சுட்டே சரீர தியாகம் பண்ணார். ஏன் பிரயாண காலத்துல நீங்க எதை நினைச்சிட்டு அந்த காலேஜம் இல்லையா ஜெஜதே கலேபரம், இந்த கலேபரத்தை விடும் பொழுது என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அதுதான் அடுத்த ஜென்மா இல்லையா. அவர் மான நினைச்சுட்டே இருந்ததுனால ஒரு ஜென்மா ஒரு ஜென்மா போச்சா, ரெண்டாவது ஜென்மா இந்த ஜென்மா வந்தோன்னா அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். போன ஜென்மால அட்டாச்மெண்ட் தான் காரணம், அதனால இந்த பக்கமே இருக்கக்கூடாதுன்னு நேர நேபாளில போய் கண்டக்கி நதிக்கு பக்கத்துல போயிட்டாரு. ஒரே குளிரு இல்ல, அங்க பெரிய மிருகங்கள்லாம் வராது, சேஃபா இருக்கலாம், அங்க யாரோடையும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்படியே ஞான நிஷ்டையிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மான் ஜென்மா முழுக்க எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஆத்ம சிந்தனையிலேயே கவனிக்கணும். அதை விட்டுட்டு நான் இந்த மாலை பார்த்ததுனால தானே வந்தேன், நல்லா தள்ளி போயிருக்கேன்னு அங்க போயிட்டே இருந்தார். அங்க போகும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, அந்த மான் ஜென்மாவை முடிச்ச பிறகு அடுத்த ஜென்மால மனுஷன் ஆன உடனே தானே அவருக்கு முக்தி ஆனது கிடைக்கணும் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணார், ஜடபரதனா பிறந்தார். ஜடபரதனா பிறந்த உடனே அவர் அந்த முன்னாடி இருந்த 2 ஜென்மாவும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த ஜென்மால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஜடபரதர் என்ன பண்ணாரு, யாரோடையும் பேசாம அவர் பாட்டுக்கு இருந்தாரு. எல்லாரும் அவரை பைத்தியம் நாங்க பண்டாரன்னாங்க, எல்லாம் கல்ல எடுத்து அடிச்சாங்க, என்ன பண்ணாலும் சரி அவர் பாட்டுக்கு இருந்தார். அந்த பக்கத்துல ஒரு ராஜா ஒரு நாள் வந்தான், அவனை தூக்கிட்டு எல்லா இருக்கும். அதுல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, தூக்குறோம். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு அங்க மந்திரிக்குது இல்ல. பார்த்தா யுவாவா இந்த ஜடபரதரானவர் ஜாலியா உட்கார்ந்து எதுவும் நடக்காத மாதிரி பேன்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா அவர் தான் டிசைட் பண்ணிட்டாரு யாரோடையும் பேசக்கூடாது ஆகவுட. இவங்க எல்லாம் போய் அவரை ஹெல்ப் கேட்டாங்க, நீ கொஞ்சம் வாப்பா, நல்லா இருக்கே, இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ கொஞ்சம் இது தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணா. சரின்னு தூக்கினான். தூக்கிட்டு போனா இவர் தான் ஜடபரதர் ஆச்சே. எல்லாரும் பள்ளம் மேடெல்லாம் பார்த்து பண்ண, இவர் அதெல்லாம் பார்க்கல. இவர் ஆத்மா ராமனா பிரம்மத்தையே நினைச்சிட்டு இருக்காரு. இவரு சும்மா அப்படி ஹெல்ப் பண்ணணும்னு போறாரு தவிர பள்ளத்திலேயே மேடுவே ராஜாவுக்கு கோபம் திட்டாரு. என்னடா பல்ல கூடுற மடையனா, ஜடமாடா நீ, என்ன லூஸ் மாதிரி இருக்கியான்னு திட்டினோன்னு அப்பதான் அவரு ஞானோபதேசம் பண்ணார் அந்த ராஜாவுக்கு. என்னப்பா நீ என்ன சொல்ற, நீ என்ன உன்னுடைய இது முக்கியமா, ஆத்மா எங்க இருக்கு, என்ன பார்த்து ஏன் ஜடம் இருக்கா, உலகத்துல எல்லாமே ஜடம் தானப்பா, சைத்தன்யமான பொருள் ஒண்ணுதானே, அது நீயும் தான் நானும் தான் அப்படின்னு சொன்னோடனே இவர் நமஸ்காரம் பண்ணி விதப்படுறார். அவருக்கு உண்மை சொல்ல, நான் பண்ண தப்புதான்ப்பா, இது மாதிரி 3 ஜென்மா எனக்கு போயிடுத்து அப்படின்னு அந்த ராஜாவுக்கு உபதேசம் பண்ணாருன்ற கதையினால வரதஸ்ய த்ரிஜன்மணி த்ரிஜன்மதிஹி 3 ஜென்மாக்களால அது கிடைச்சது. இவருக்கு வாமதேவ விஷயத்துல 1 ஜென்மாவனால அது கீனமாச்சு அப்படின்றது தெரியுது. ஆகாமி பிரதிபந்தஸ்த வாமதேவே தமீரதா ஏகேன ஜன்மனா கீனஹா வரதஸ்ய த்ரிஜன்மதிஹி அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் இப்போ முக்கியமான விஷயம் இல்லையா, இந்த விஷயத்த என்ன பண்ண பகவத்கீதையில வாக்கியம் பிரமாணம் இருக்கு.
இதோட சேர்த்து இந்த பாவி பிரதிபந்தகத்தோட சேர்த்து அந்த தியான யோகத்துல இருக்கக்கூடிய 40வது ஸ்லோகத்தை இப்படி படிச்சாதான் உங்களுக்கு புரியும். யோக பிரஷ்டஸ்ய கீதாயாம் அதீதே பகு ஜன்மனி பிரதிபந்தக்ஷய ப்ரோக்தா ந விசாரோப்யநர்த்தகா. கீதையில யோக பிரஷ்டனை பத்திய விவகாரங்கள்லாம் சொல்லிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்க, ரொம்ப ஜென்மா ஆன பிறகுதான் இந்த பிரதிபந்தகங்கள்லாம் விலகும் அப்படின்னு அங்க அதுவும் சொல்லியிருக்கு. அதனால என்ன விசாரம் மாத்திரம் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காதீங்க. என்ன விசாரஹா அனர்த்தகா, அப்பவும் வேண்டு கொண்டுதான் இருக்கணும். இது பண்ணிட்டே இருக்கலாம், அது பண்ண உடனே இது ஆட்டமே வந்துடும் அப்படின்னு சொன்னார். 40வது ஸ்லோகத்துல இங்க பாருங்க, இந்த கீதையில ஒரே ஒருத்தர் கேட்கறதுக்கு சொன்னவர் யாரு, பகவான் கிருஷ்ணர். கேட்கறதுக்கு ஒரே ஒரு அர்ஜுனன் தான் இருக்கான். அவருக்கு கொள்ள எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீத பிராக பய குரோதா முனி ருத்தியச்சேன்னு சொன்னார். பிரஜஹாதி யதா காமான் எல்லாம் சொன்னார். அவனுக்கு சொன்னாலும் அவன் இன்னும் கன்வின்ஸே ஆகல. நீதாம்பா முக்க, நீதாம்பா முக்க, நீதான் உனக்கு நிர்வீகாரமான சொரூபம் நீ அப்படின்னா எவ்வளவு தடவை சொன்னாலும் இல்லையா, அவன் என்ன புரிஞ்சுட்டே வரான்னா தன்னை முமுட்சுவாவே புரிஞ்சுக்கிறானே தவிர முக்கன்னு புரிஞ்சுக்கவே மாட்டான். இதுதான் நம்ம பண்ற தப்பு. வேதாந்தமானது நம்மள முக்கன்னு சொல்றது. நான் பிடிவாதமா அது முக்கன்னு சொல்ற இடத்துல முமுட்சுன்னு நான் புரிஞ்சுட்டேன்னாக்க வேதம் என்ன பண்ணும், வேதம் என்ன சொல்றதோ அப்படித்தானே புரிஞ்சுக்கணும். நீ முக்கன்னு சொன்னா நான் முமுட்சுன்னு புரிஞ்சுட்டான்னாக்க அது என்ன பண்ண முடியும், யார் என்ன பண்ண முடியும்? இதான் பிரதிபந்தம். ஏன் சார் எனக்கு அந்த முக்கன்ற ஃபீலிங் வரல அப்படின்னா அதான் பிரதிபந்தம். அப்ப என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணணும். சார் என்ன வழி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய டவுட் வந்துட்டு அர்ஜுனனுக்கு. சார் நீங்க சொன்ன மாதிரி நான் விசாரம் பண்ணிட்டே இருக்கேன். இந்த விசாரத்தினால எனக்கு நான் பிரம்மம் என்ற எண்ணமானது இன்னி வரைக்கும் ஏற்படல. சப்போஸ் இன்னைக்கு நான் போயிட்டேன்னாக்க என்ன, இப்போ நான் படிச்ச படிப்பு என்ன ஆகும்? இப்ப நான் ஒழுங்கா என்ஜாயாவது பண்ணிருக்கேன் லைஃப்ல. என்ன எடுத்துன்னு வந்து வேதாந்த கிளாஸ்ல உட்கார வச்சு நீதாம் பிரம்மா நீதாம் பிரம்மன்னு சும்மாவே மேல வேப்பல அடிச்சு நான் பிரம்மன்னு நினைச்சு கடைசியில அந்த பிரம்ம பாவமும் எனக்கு கிடைக்காம போயிட்டான்னாக்க இல்லையா, இப்போ உள்ளதும் போச்சு, நொல்ல கண்ணான்னு அதுவும் போச்சு. என்னுடைய மெட்டீரியலிஸ்டிக்கா லைஃப்ல நான் பாட்டுக்கு அமெரிக்கன் மாதிரி ஜாலியா இருந்திருப்பேன், அதையும் கருத்து. இங்க வந்து ஞானமும் வரல, ரெண்டு கட்டானா போச்சு இந்த லட்சியம், அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு ஒரு வழி இருக்கணும். சந்தேகம் வருதுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக கேட்கறேன், இப்படி கேட்காதானே புரியும்ன்றதுன்னா. அதனால ஏதன்னே சம்சயம் கிருஷ்ணா, இப்படி ஒரு சம்சயம் எனக்கு இருக்குன்னா சேத்து மருகசி அசேஷதா, நீ ஒருத்தனாலதான் அதை அந்த சந்தேகத்தை அசேஷதா அப்படியே வேரோட அந்த சந்தேகத்தை கிண்டி தூக்கி எறிகிற மாதிரி பண்ணுவோம். சோதன்யா சம்சயஸ்ய, இந்த கேள்விக்கு உன்னை தவிர வேற யார் யா உலகத்துல இருக்கான்? ஏத்தா நகி உபபத்தியத்தை, ஆனா உன்னை கேட்காம வேற கேட்பான். சாட்சாத் பகவான், நீதான் வேத ஸ்வரூபம், உன்னுடைய மூச்சு காத்து தான் வேத பிரமாணம், வேதாந்தமே நீதான், நீயும் பிரம்மமும் வேறு இல்லை, நீ சொல்றது தானே கரெக்ட், நீ சொல்லு. இப்படி ஆயிடுச்சுன்னாக்க, இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த சந்தேகத்தை நீ போக்கடித்தான் வெட்டு. அந்த சந்தேகத்தை பல கிந்தி அந்த சந்தேகத்தை நீங்க வெட்டுங்க அப்படின்னு கேட்டா, பகவான் உவாச்ச, பகவான் சொன்னாரு, வார்த்தா நைவேஹனாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே. வேதாந்தத்துக்கு வந்துட்டான் அவன் அப்படின்னாக்க அவனுக்கு விநாசமா? என்ன கேள்வி கேட்ட, என்ன அசட்டுத்தனமான கேள்வி. ஒரு நாள் இந்த ஊர்லயும் அவனுக்கு அழிவு கிடையாது, அடுத்த ஜென்மால மேல் லோகத்திலயும் அமுத்திர ஜென்மாந்தரேவான்னு அர்த்தம். அமுத்திரன்னா ரெண்டு அர்த்தம், மேல் லோகத்துலன்னு ஒரு அர்த்தம், அமுத்திர ஜென்மாந்தரேவா விநாசகா தஸ்யன வித்யதே. அவனுக்கு ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது அவன் பண்ணது. நகி கல்யாண கிருத்து, ஏன் அவனுக்கு பேரு கல்யாண கிருத்து. வேதாந்த கிளாஸ் கொஞ்ச நாள் அட்டன் பண்ணா கூட போதும், அவன் கல்யாண கிருத்து லிஸ்ட்ல வந்துட்டான், என்னுடைய லிஸ்ட்ல வந்துட்டான். நகி கல்யாண கிருத் கஷ்டித்து, இப்படி வேதாந்தத்துக்கு வந்தவன் யாரா இருந்தாலும் அவன் எல்லாம் கல்யாண கிருத்து லிஸ்ட். அப்படி இருக்க கஷ்டித்து யார் வேணாலும் இருக்கட்டும், அவனுக்கு ந துர்கத்தின் தாத்தா, ஏ கண்ணா ந துர்கத்தின் கச்சதி,
அவன் ஒரு நாளும் துர்கதியை அடையவே மாட்டான்பா. அதனால உன்னுடைய கேள்வி பயங்கர தப்பு. அவனுக்கு மாத்திரம் அழிவுன்ற அவன் படிச்சது வேஸ்டே ஆகாது. அடுத்த ஜென்மால இருக்கணும். இப்ப பண்ணதுக்கு என்ன சார் அப்படின்னு கேக்குறியா? சொல்லுங்க. பிராப்திய புண்ணியகிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாக. புண்ணிய கர்மாக்கள் கிட்ட பாக்கி இருந்தது. ஆனால் இவன் நேர மேல போறான். மேல போய் உஷித்வா அங்க போய் வசிக்கிறான். எங்க மேல் லோகத்துல சாஸ்வதி சமா. எவ்வளவு நாள் அவனுக்கு சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு நாள் நெடிய ஆண்டுகள் அந்த இடத்துல சமாகான வருஷங்கள் இருந்து அனுபவித்து உஷித்வா அனுபவிச்சுட்டு இப்ப என்ன பண்ணா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே. நல்ல சுத்தியான ஒரு குடும்பம், பியூர் ஃபேமிலி. அது மாத்திரம் இல்ல, ஐவேஜோட இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஸ்ரீமத் ஸ்ரீயுடன் கூடினதான ஸ்ரீமதாம் கேஹே. அந்த வீட்டுல இந்த யோக பிரஷ்டனானவன் அபிஜாயத்தே. யோக பிரஷ்டனானவன் பிறக்கிறான். ஒரு பாசிபிலிட்டி சொன்ன. இன்னொரு பாசிபிலிட்டி சொல்றேன். அத்தவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம். இல்லைன்னா ஒரு நல்ல குடும்பத்துல ஜம்முன வேதம் வேதாந்தம் விசாரம் இப்படி இருக்கக்கூடியதான ஒரு ஃபேமிலியில போய் பிறப்பாங்க. அப்படி போய் யோகினாமேவ குலே பவதி தீமதாம். யோகினாம் குலே யுஜ் அந்த பரமாத்மாவோட ஐக்கியமாகணும்னு நினைக்கக்கூடிய யோகிகளாக இருக்கக்கூடியவர். அதுவும் எப்படிப்பட்ட யோக? தீமதாம் புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய. அவன் ஸ்ரீமதாம் கேகத்துல பிறந்தா அவன் படிக்க முன்னுக்கு வருவான். இல்லைன்னா பிறக்கும் போதே அப்பாவே ஒரு பெரிய கில்லடியா இருப்பார். அப்பா தாத்தா எல்லாம் நிறைய ஒரு விஷயம் தெரிந்தவர்களுடைய குடும்பத்துல பிறந்துட்டு வெளியில ஏதஜி. ஆனா இது ரொம்ப துர்லபம். சாதாரணமா பணக்கார வீட்டுல பிறந்து கஷ்டப்பட்டு அப்படி படிச்சு முன்னுக்கு வருவான். ஆனா இத மாதிரி ஒரு லக்குன்றது கிடைக்காது. பெரிய பெரிய குடும்பங்கள்ல சாஸ்திரியர் குடும்பங்கள்ல பெரிய தீமான்களாக இருக்கக்கூடிய யோகிகளுடைய வீட்டுல உறகிறதுன்னு ஏதஜி துர்லபதரம் லோகே என்மை எதிர்கம். இப்படிப்பட்ட ஜென்மாவானது வெரி டிஃபிகல்ட் பட் வெரி செகண்ட். எய்தர் ஸ்ரீமதாம் கேகத்துல படிச்சுட்டு வருவான், இல்லைன்னா தீமதாம் கேக. ஒண்ணு துட்டு இருக்கிற வீட்டுல பிறந்து ஓஹோ ஓஹோன்னு வருவான், இல்லைன்னா தீமதாம் கேக. இப்பதான் பாயிண்ட். எப்படி இருந்தாலும் சத்ரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வ தேகிகம். இங்கதான் பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார். சத்ர தம் புத்தி சம்யோகம். அந்த புத்தியில எதெல்லாம் சம்யோகமாச்சோ உள்ள போய் இறங்கிட்ட. இவன் படிச்சதான விவேகானந்தனில 45 ஸ்லோகம் தான் படிச்சிருக்கார். அதுக்குள்ள போயிட்டார். தத்துவபோதம் ஃபுல்லா படிச்சிருக்கார் இல்லையா? சூத்திர பாஷ்யத்துல 250 சூத்திரம் கேட்டாச்சு. அப்படி வச்சுங்க. அப்படி இருந்தா அவர் கேட்டது எதுவுமே அவர் புத்தியில இருக்க சம்யோகமானதெல்லாம் அப்படியே இருக்கும். புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வ தேகிகம். பூர்வ தேகத்துல என்னெல்லாம் அவர் வந்ததோ அது எல்லாம் லபத்தே கிடைக்க பெறுகிறார். இங்கதான் பிரமாணம் இருப்பாருங்க. படிச்சது வேஸ்டே ஆகாது. நமக்கு இல்ல அடுத்த ஜென்மா இருந்தா கூட இந்த படிப்பானது இது வரைக்கும் நம்ம படிச்சதானது நிச்சயமா கூட வருது. யதா கர்ம யதாகிருதம்னு கட்டோபனிஷத்துல சொன்னதை இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சத்ரதம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வ தேகிகம். அடுத்ததுல ரொம்ப முக்கியம். யததே ததோ பூயஹ சித்தௌ குரு நந்தன யததே ததஹ பூயஹ. இதுக்கு மேல் படிப்புதான் இவன். ததஹோ பூயஹ யததே. இதுக்கு மேல என்ன முயற்சி பண்ணணுமோ அதுதான் பண்ணுவான். இது பண்ணது அப்படியே இருக்கு. அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். அவனுக்கு ஒரு தடவை பாடம் கேட்கும் போது சக்கு சக்கு சக்குன்னு புரிஞ்சுன்னு வந்துடும். ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் படிச்சது தானே. ஏற்கனவே வாஜ்பேயி ஆதி யாகங்கள்லாம் வந்ததுனால தானே இங்க இந்த ஜென்மால அவனுக்கு வேதாந்தமான புக் கையில கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் முன்னாடி இதெல்லாம் பண்ணிவிட்டான். நம்ம கவலைப்பட வேண்டியது இந்த ஜென்மால நான் ஒண்ணும் பண்ணலையே. கர்மாவும் சார் எனக்கு எப்படி சார் இந்த அதிர்ஷ்டம்னாக்கா இப்ப பண்ணல, போன ஜென்மால பண்ணிருக்க. அதெல்லாம் கணக்குல உன்னுடைய கணக்குல சேர்ந்து இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் நீ பிறக்கணும்னு இருக்கு. வந்துட்டு இப்ப கிளாஸுக்கு வந்துட்டு இப்ப அதை பத்தி என்ன கவலை? இப்ப என்ன பண்ற? இதுக்கப்புறம் நீ பிரயத்தனம் பண்றதுலதான் ததஹா பூயஹா யததே. இதுக்கு மேல இல்லையா போன உடல் தத்ர பௌர்வதேகிகம் தம் புத்தி சம்யோகம். போன உடல்ல உண்டானதான அந்த புத்தியினுடைய கூட்டுறவு என்னெல்லாம் இருந்தோ அதெல்லாம் இங்க லபத்தே குருநந்தன. மேலும்
ததஹா புயஹா, இதுக்கு மேலான விஷயத்துக்கு தான் நீ இப்ப முயல போறான். இதுக்கப்புறம் எத்தத்தை இவனுடைய முயற்சி எல்லாம் இதுக்கு மேல, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சம்சித்தி தான் இவனுக்கு. சம்சித்தி எப்போ வரும்? பூர்வாபியாசேன தேனைவ வியதே அவசோபிசா. போன ஜென்மால வந்த பழக்கத்தினாலேயே இவன் இந்த ஜென்மால அவனுக்கானது அது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில இந்த பாவிச பிரதிபந்தங்க நிவர்த்தி ஆனது கிளியர் கட்டாக பேசப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றதுக்காக 46வது ஸ்லோகம் பஞ்சதசிக்கு இப்போ வந்திருப்பான். யோக பிரஷ்டஸ்ய கீதாயாம் அதிதே பகு ஜன்மணி அநேக ஜென்ம சம்பிராப்த அப்படின்னு வேற சொல்றாரு இல்லையா. நிறைய ஜென்மாக்கள் பண்ணதான பூர்வாபியாசான தேனைவ கிரியத்தே அவசோபி, அந்த முன்னாடி இருக்கிற அபியாசத்தினாலேயே இவன் அவசனாக பல ஜென்மாக்கள்னால அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராம் கதி, உயர்ந்ததான ஒரு பதவியை அடைகிறான் அப்படின்னு இப்ப நம்ம சொன்ன 40, 41, 42, 43, 44 ஸ்லோகத்தை இவர் இங்க 46, 47, 48, 49, 50 எழுதிட்டார். அவ்வளவுதான். இதே விஷயத்த இங்க எழுதிட்டார். யோக பிருஷ்டஸ்ய கீதாயாம் அதீதே பகு ஜன்மனி பிரதிபந்தக்ஷய ப்ரோக்தஹ ந விசாரோப்யநர்த்தகஹ பிராப்ய புண்ணியகிருதான் லோகான் ஆத்மதத்துவ விசாரிதஹ சுசீனாம் ஸ்ரீமதாம் தேஹே சாபிலாஷோ விஜாயதே. அங்க சொன்ன அதே விஷயத்த இவர் தன்னுடைய வேர்டு அப்படி நடுவுல போட்டு இந்த யோக பிருஷ்டனாவன் இல்லையா ஆத்ம தத்துவ விசாரத்தா, இந்த ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்ணி கொண்டிருந்தானே ஆனால், சிரவணம் பண்ணி கொண்டே இருந்தானே ஆனால், சுகீனாம் ஸ்ரீமதாம் தேஹே இல்லையா ஆசையுள்ளவனாக இருந்து ஸ்ரீமான்களுடைய குடும்பத்துல சாபிலாசோபிஜாயதே, அவனுக்கு ஆசையோடு இருந்ததுனால இன்னொரு ஜென்மா அவனுக்கு வந்து தொலைச்சு பிராரப்தத்தினால, அதனால இங்க வந்து பிறந்து அவனுக்கு இங்க பிறந்த பிறகு இங்க அவனுக்கு வேதாந்தமானது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அத்தவா யோகினா நேவ குலே பவதி தீமதாம் நிஸ்பிருஹா பிரம்ம தத்துவஸ்ய விசாராத் ததி துர்லபம். அங்க அவன் ஸ்ரீமதாம் கேஹேவாவது பிறப்பார், தீமதாம் கேஹேவாவது பிறப்பார், தீமதாம் கேஹேல பிறக்கிறது துர்லபதரம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் இவர் பெரியவர் வந்து அதை நோட் பண்ணி அவர் நமக்கு சொல்லியிருக்கார். ஏன்னா இவனுக்கு நிஸ்பிருகாவா இருந்திருந்தானே ஆனால் அவனுக்கு இந்த சான்ஸ் நல்ல யோகிகளுடைய வீட்டுல ஏழையான யோகிகள் வீட்டுல பிறப்பான். ஏன்னா அவனுக்கு வைராக்கியம் நிறைய இருந்தது, அவனுக்கு கொஞ்சம் ஆசை இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கிட்டமேன்னு அவனுக்கு பணக்கார வீட்டுல அவன் அனுப்பிச்சாங்க. இவன் ரொம்ப வசதியான பேர் வழியா இருக்கான், அதனால இது துர்லபம் அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா, அத்தவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் நிஸ்பிருஹா பிரம்ம தத்துவஸ்ய விசாராத்து ததிஹி துர்லபம், அது அல்லவோ துர்லபம் அப்படிங்க. அது அல்லவா கிடைப்பதற்கு ஆசை இல்லாதவனாக இருந்து பிரம்ம தத்துவத்தை விசாரிச்சு புத்திசாலியாகவும் யோகியாகவும் இருக்கிற குலத்துல பிறப்பான். இதல்லவோ கிடைப்பதற்கு இதுதான விஷயம். அதனாலதான் துர்லபத்தரான அங்க கிருஷ்ண பரமாத்மா இதை பிரைஸ் பண்ணி சொன்னார் அப்படின்னு வித்யாரண்யர் தன்னுடைய ஐடியாவை அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கூட அதனாலதான் மீன் பண்ணிருக்காரு, இப்படிதான் மீன் பண்ணிருக்காரு கிருஷ்ண பரமாத்மான்னு சொன்னார். ரொம்ப வசதியான இடங்கள் இதெல்லாம். இதை பார்த்தா இதனுடைய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்கு. அடுத்த சனிக்கிழமை தான் தீபாவளியா இருக்கிறதுனால இல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பஞ்சதசி இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குரு ஹரி ஓம்.